அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி புனித மத்தேயு எழுதின நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28 மற்றும் 29 ஆகிய வசனங்கள். இயேசு தன்னை சுற்றியிருந்த மக்களிடம், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். எனவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்றார். எனக்கு அருமையான இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த மக்கள் இங்கு இயேசு குறிப்பிட்டதைப் போல ஒரு இளைப்பாறுதலுக்காக காத்திருந்தார்கள். அடக்குமுறையிலும் அடிமைத்தனத்திலும் சிக்கியிருந்த மக்கள், ஒரு பக்கம் ரோமை அதிகாரிகளின் அடக்குமுறையும் அதிகாரமும், இன்னொரு பக்கம் மத தலைவர்கள் அடக்குமுறையும் அதிகாரமும், இவை இரண்டுக்கும் மத்தியில் சிக்கியிருந்த மக்கள் பெரும் போராட்டத்தில் இருந்தார்கள். அந்த சூழலில் இயேசு அங்கு வந்தபொழுது, இவர் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து ஒரு சமுதாய விடுதலையை கொடுத்து விடுவார் என்று நம்பினார்கள். ஆனால் இயேசு கொண்டு வந்தது ஒரு சமுதாய விடுதலை அல்ல, ஆன்மீக விடுதலை. அதை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. சரி, இயேசு சொன்ன இந்த பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்னாரே, அது அந்த நாட்களிலே அந்த மக்களுக்கு பொருத்தமாக இருந்தது. இன்றைக்கு நம் வாழ்விலே இது பொருத்தமாக இருக்குமா? ஏனென்றால் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், போராட்டத்தின் மத்தியில் இருந்தார்கள், அவர்களுக்கு அது பொருத்தமாக இருந்தது. இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்திலும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு கடுமையான போராட்டத்திலும் இல்லை. அப்படி என்றால் இந்த வார்த்தைகள் நமக்கு பொருந்துமா? கடவுளின் வார்த்தைகள் எல்லா காலத்திற்கும் பொருந்தும். அன்றைக்கு அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், இன்றைக்கு வேறு விதமான அடிமைத்தனத்தில் நம் மக்கள் வாழ்கிறவர்களாக பார்க்கிறோம். ஒன்று, பாவத்தின் சுமை. எந்தெந்த செயல்களில் நமது மனசாட்சி குற்றப்படுத்துகிறதோ, செய்யக்கூடாதென்று மனது சொல்லுகிறதோ, அதை செய்கிற ஒரு சூழல் வாழ்க்கையில் இருக்கிறது. என்ற வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், அதில் ஜெயிக்க வேணும். ஜெயித்தால்தான் சமுதாயம் நம்மளை மதிக்கும் என்கிற இந்த மனநிலைகள் நம்மை மேலும் மேலும் அப்படிப்பட்ட சூழலிலே வாழ வைத்து கொண்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் இருக்கிற பாரத்தில் இருக்கிற மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுக்க வருகிறார். உங்கள் பாரங்களாக இறக்கி வைக்க நான் விடுதலை கொடுக்குறேன்றார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு முன்பதாக நீதிமானாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆங்காங்கே இறை வார்த்தைகளை கேட்கிறார்கள், படிக்கிறார்கள், தியானிக்கிறார்கள். அதனாலே கடவுள் முன்பாக நாம் நீதிமானாக வாழ வேண்டும். அநேக நீதிமான்களை பைபிள் குறிப்பிடுகிறது. அப்படிப்பட்டவர்களாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் அதை செய்ய முடியாத சூழல் வாழ்க்கையில் இருக்கிறது. இது ஒரு போராட்டம், இது ஒரு பாரம். மூன்றாவது பார்ப்போம் என்றால், வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், அதன் நிமித்தமாக வாழ்க்கை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த கவலை, வியாதிகளை குறித்த மனவேதனை, இப்படி வாழ்க்கையே முழுமையாக ஒரு போராட்டமாக பலருக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட மிகப்பெரிய பாரத்திலிருந்து எப்படி விடுவிக்கப்பட போகிறோம், யார் நம்மை விடுவிப்பார்கள் ஏங்கி தவிக்கிற மக்களும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கிறார். உங்கள் எல்லாவித பாரங்களையும் என் மீது இறக்கி வைத்து விடுங்கள், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவைகளை வாழ்வில் கடைபிடிக்க முயற்சி எடுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் உங்களை இளைப்பாறுதல் தருவேன், என்னை நம்புங்க. உங்கள் நம்பிக்கை என் மீது வைத்து உங்கள் எல்லாவித பாரங்களும் இறக்கி வையுங்கள். ஒவ்வொன்றுக்கும் நான் விடுதலை கொடுக்க முடியும், கொடுப்பேன் என்று வாக்குறுகிறேன். எனவே அன்பார்ந்தவர்களே, நம் வாழ்க்கை சூழல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நம் ஆண்டவருக்கு முன்பதாக அவருக்கு ஏற்புடையவர்களாக வாழ வேண்டும் என்றால் நம்முடைய பாரங்களை இறக்கி வைப்போம். அவர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். செய்வோமா? ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தந்தையே, எங்கள் வாழ்க்கையில் நான் சந்திக்கிற விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்களோடு என்னென்ன பாரங்களை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோமோ எல்லாவித பாரங்களையும் சமூகத்தில் வைக்கிறோம்.
எங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. நன்மைகளை காணும்படி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் ரமேஷும் பெற ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.